அம்மான்னு கூப்பிட்டாலும் என்ன சொல்கிறது, அக்காவே வந்து செகண்ட் அம்மா மாதிரி தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா டெய்லி வந்து அதையே சொல்லிகிட்ருக்கீங்க. அது பாஸ்ட் லைஃப், அது தூக்கி போடுங்க. நம்மளை விட்டு போனவங்க போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், சரிங்களா? உங்களோட உலகம் யார்? அம்மா. அம்மாண்ட அக்கா. அப்போ அவங்களுக்காக நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணாமல் உங்களை விட்டு போனவங்களுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய வந்து புத்திசாலித்தனம்மா தம்பி. இல்லை யோசிங்க கொஞ்ச நேரம். ஷூர், இட்ஸ் ஓகே, குட், சூப்பர் சூப்பர், பாய் ப்ரோ. மீனால் சொல்லியிருக்காங்க, என் அண்ணனை திட்ட மாட்டேன்னா அதுக்கு தான் என் அண்ணி இருக்காங்களே காலம்புனா. ஓகே, பாய் சொல்லியிருக்கீங்க. பாய் ராஜசேகர். காலம்புரம் சொல்லியிருக்காங்க, சூப்பராக பேசுவேன் சகோ. நான் ராஜசேகரை விட இங்கிலீஷில் சூப்பராக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் என் மனம் தடிக்கிறது. சண்டே இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறோம். ஓகே ப்ரோ, நாளைக்கு மண்டே பேசிக்கலாம் 3 மணி லைவில். ஓகே. அம்மா தான் உலகம் முடியல. ஓகே அக்கா, இனி அம்மா தான் உலகம். அச்சோ, அப்படி தான் மாற்றிக்கணும், சரியா? அதாவது சந்தோஷமாகட்டும் கவலைகளாகட்டும் நம்ம ஏற்படுத்திக்கிறது தான், நம்ம மைண்டில் தூக்கி போட்டுக்கிறது தான். அதை தூக்கி முன்னாடி வச்சுட்டு இது சரியாக தப்பான்னு யோசிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதுதான் சூப்பர். உங்களுக்கும் நல்லது, உங்களை பார்த்துக்கிற உங்கள் அம்மா அக்காவுக்கும் நல்லது. நீங்கள் வருத்தமாக இருந்தால் அவங்களும் வருத்தமாக தானே இருப்பாங்க.